ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற கிசான் விகாஸ் பத்திரம் கேவிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸ்னால் என்ன, ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, இதில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம்மை வந்து டபுளாக கொடுக்கக்கூடியது தான் இந்த கிசான் விகாஸ் பத்திரம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நம்ம மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து டபுளாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் ஒன் டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, டேக்ஸ் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாவா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு முடிஞ்சவங்க யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ 10 இயர்ஸ் இருக்கவங்களும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆனால் அவங்க வந்து பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாக இந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த 13 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது அவங்களுடைய அக்கௌண்ட்டு அவங்களுடைய நேமில் இண்டிவிஜுவல் நேமில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் இதில் இருக்குது. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அல்லது வேறு எங்கன்னா ஓப்பன் பண்ண முடியுமா பேங்க்கில் அப்படின்னா, ஸோ 2 இடத்துலையுமே இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இந்த கிசான் விகாஸ் பத்திரத்தை வந்து நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பேங்க்லேயும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக முழுக்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஸோ இதில் இருக்கிற டெபாசிட் லிமிட் என்ன, அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இதில் லிமிட்டாக செட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1000 ரூபீஸ் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இதில் வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து இதில் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ டென்யூர்ஸ் வரைக்கும் இதில் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், எப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து மெச்சூர்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும், ஸோ எப்போல்லாம் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமா, ஸோ இன்கேஸ் வந்து எதனா ஹேப்பன் சம்திங் அப்படின்ற பட்சத்தில், ஸோ எதனா ஒரு தவிர்க்க முடியாத எமர்ஜென்சியில் ஸோ அந்த பணத்தை நம்ம எடுக்க முடியுமா அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மெச்சூர் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 9 இயர்ஸ் அண்ட் 7 மந்த், அதாவது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா 9 இயர்ஸ் அண்ட் 5 மந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஸ்கீம்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், ஸோ இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கிடையாது. ஆனால் உங்களுடைய இன்கம்மை அப்படியே டபுளாக தரக்கூடிய ஸ்கீம் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக மெச்சூர்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 115, அதாவது 115 மந்த் வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு ஆன் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அடுத்து அந்த 10 இயர்ஸ்க்கு வரைக்குமே இருக்கும். அதனால் ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கில் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அக்டோபர், இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எந்தவித சேஞ்சஸும் இல்லை. ஆஸ் யூஷுவலாக போன குவார்ட்டரில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததோ ஸோ சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இப்போவுமே இதில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையுமே நம்ம சேவிங்ஸ்க்கான சார்ஜஸ், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸோ இதுக்கான சார்ஜஸ் வந்து நம்ம என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் கேவிபியில் வந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்
அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் 2 டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து புக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இ மோடு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பாஸ்புக் இருக்குது. ஸோ இ மோடு அப்படின்றது எலக்ட்ரானிக் மோடு, அதாவது உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பேசிக்காக கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுத்துடணும். ஸோ அதில் கொடுத்துட்டதுக்கப்புறமா ஸோ அந்த ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிவிட்டு, ஸோ கேஷாக கொடுக்குறீங்களா, அது செக்கா அல்லது டிடியா, ஸோ எந்தமாரி நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்க அல்லது அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட்டட் பண்ண போகிறீங்களா, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கப்புறமா ஸோ நார்மலாக நீங்கள் வந்து அதை வந்து சர்டிஃபிகேட் ரிசிப்ட் மாரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய மொபைலுக்கும் அல்லது மொபைலுக்கு வந்து லிங்காக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அந்த ஒரு உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த பத்திரம், அதாவது கேவிபி ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா பாஸ்புக் மெத்தட். ஸோ பாஸ்புக் மெத்தட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன உங்களுடைய நேமு, ஸோ என்ன எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மேனுவலாக வச்சுக்கிறது தான். ஸோ அது பாஸ்புக், அதில் உங்களுக்கு ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இமோடு அப்படின்றதும் ஸோ அதிலே எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கொடுப்பாங்க. ஸோ இந்த அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஷர். ஸோ முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இருக்குது. ஸோ ஆனால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அலோட் ஆஃப்டர் 2.6, அதாவது 2 வருஷம் 6 மந்த் கழிச்சு தான் உங்களால் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. அதாவது 30 மந்த் வந்து எடுத்துப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது வேற ஒருத்தவங்க பேரில் இருக்கிற அக்கௌண்ட்டை உங்களுடைய பேருக்கும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஒன் டைம் உங்களுடைய குழந்தைக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைங்களுடைய மேரேஜுக்கோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது டேக்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நோ டேக்ஸ் பெனிஃபிட், அதாவது அண்டர் செக்ஷன் 80G. ஸோ உங்களுக்கு வந்து நோ டேக்ஸ் பெனிஃபிட் அண்டர் செக்ஷன் 80G படி உங்களுக்கு வந்து நோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த டிடிஎஸ் சார்ஜஸ் அப்படின்றது இந்த ஸ்கீம்ஸில் வந்து இருக்காது. ஸோ அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லாங் டர்மாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம இந்த ஷார்ட்டிங்லேயே நம்ம பார்த்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ இதுக்கு அந்த கால்குலேஷன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்கள் 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 லட்ச ரூபாய் கிடைக்கும். அதுவே 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 12 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஸோ அதிகபட்சமாக 10 lakhs வரைக்கும் தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 20 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் 9 years and 7 months உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் நல்ல வீடியோஸை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.